பேரன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறு பூக்களே, இளம் சிங்கங்களே, மிசட்டாகிய நான் என்னுடைய முதல் அரசியல் உரையை நான் தொடங்குறேன். என்னடா இவன் திடீர்னு புதுசாக அரசியல் உரை அப்படி இப்படின்னு சொல்கிறானே நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆமாம், இது அரசியல் உரை தான். எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது. என்னென்னா, இந்த நாட்டை மாற்றி அமைக்கணும். அன்னைக்கு ஹிட்லருக்கு இருந்த அதே எண்ணம், இந்த நாட்டை மாற்றி அமைக்கணும். ஹிட்லர்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஹிட்லர் தன்னுடைய நாடான ஜெர்மனை பார்த்து சொன்னான், இந்த நாட்டை நான் மாற்றி அமைப்பேன். நெப்போலியன் போனப்பட்டு ஒரு நாள் சொன்னான், இந்த ஃப்ரெஞ்சு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக இருக்குது, இந்த உலகத்தின் அடிமையாக இருக்குது, இந்த நாட்டை மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொன்னான். அலெக்சாண்டர் கிரேட் சொன்னான், மசடோனியா இந்த நாட்டுடைய எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்குது, இந்த நாட்டை நான் மாற்றி அமைப்பேன்னு சொன்னான். ஜூலியஸ் சீசர் சொன்னான், இந்த ரோம் எல்லாருக்கும் கீழானதாக இருக்குது, இந்த ரோமை நான் தலை சிறந்த நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொன்னான். எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருந்துச்சு, எனக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. இன்னைக்கு எல்லா நாட்டோடையும் கீழான நாடா இந்தியா இருக்குது. இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது. நான் மாற்றி காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னுடைய முதல் பேச்சை, அரசியல் உரையை இங்கேருந்து தொடங்குறேன். ஒவ்வொரு தலைவர்களும் வராங்க, வரும்போது ஒரு கொள்கையோடையும் ஒரு குறிக்கோளோடையும் வராங்க. சிலர் கொள்கையே இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் வராங்க. சிலர் பாப்புலாரிட்டியோடையும் ஒரு குறிக்கோள் இல்லாமல் வராங்க. சிலர் குறிக்கோளோடு வராங்க. நான் என்ன குறிக்கோளோட வரேன்னா, மற்றவங்களை பேசுகிறத விட்டுட்டு நான் என்ன குறிக்கோளோட வரேன்னா, ஏன் இந்தியாவை உலகத்தின் தலை சிறந்த நாடாக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வரேன். எந்த நாட்டையும் தாழ்த்தணுங்கிற வரையில, ஏன் இந்தியாவை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றணுங்கிற வாரம் அப்படிங்கிற எண்ணத்தோட வரேன். ஏன் இப்போ இந்தியாவுக்கு என்ன குறையாகி போச்சு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எல்லாத்துலேயும் குறைதான். நம்ம நாட்டில் விவசாயம் இல்லை. விவசாயம் செய்யக்கூடிய பூமிகள் 5 தான் இருக்குது. முன்னாடி 52 இருந்துச்சு. எங்கேருந்து கிழக்கு கேரளாவிலேருந்து வடக்கு கேரளா வரைக்கும் விவசாயம் இருந்துச்சு. இப்போ தெற்கு கேரளாவில் மட்டும்தான் விவசாயம். மிச்சதெல்லாம் விற்பனை நிலையமாகி போச்சு. சேலத்துலேயும் தஞ்சாவூர்லேயும் தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் விற்பனை நிலையமாக போச்சு. முந்தி 18 இடங்களில் இப்போ விவசாயம் இருந்துச்சு. இப்போ சேலத்துலேயும் தஞ்சாவூர்லேயும் மட்டும்தான் விவசாயம். அந்தந்த இடங்களில் விவசாயம் இருக்கேங்கிற கிடையாது. அங்கே குறுநில பகுதிகள் மட்டும்தான் விவசாயம் இருக்குது. மித்த எல்லாமே விவசாய நிலமாக விற்பனை நிலையமாக போச்சு. அதே மாதிரி பூமியில் நம்ம இந்தியாவில் பஞ்சாப் விவசாயத்துக்கு அதிகமாக போராடுது. பஞ்சாப் முழுக்க விவசாய நிலமாக பார்த்தாச்சுன்னா கிடையாது. பஞ்சாப் முழுக்க வியாபார நிலம். அதான் வியாபாரத்துக்காக போராடுறாங்க. விவசாயத்தை விற்பனை பண்ணுறதுக்கு அதனுடைய விலையை கூட்டவும் குறைக்கவும் போராடுறாங்க. ஆனால் விவசாயம் பார்த்தாச்சுன்னா பஞ்சாபில் சதுப்பு நில பகுதியான துமாரகா அப்படிங்கிற ஒரு இடமான, அதாவது இப்போதைக்கு பஞ்சாபி பிளேஸ் அப்படின்னு அழைக்கப்படுற தும்சாவல்லி அப்படின்னு அழைக்கப்படுற துமேசா அப்படின்னு அழைக்கப்படுற நாகாலாந்து, அதுதான் அவங்களுடைய விவசாய பகுதி. இது எல்லாமே விற்பனை பகுதியாக மாறிட்டு அது 40,000 கிலோமீட்டர் சதுர அடியிலேருந்து 30,000 கிலோமீட்டர் சதுர அடியாக குறைஞ்சி இப்போ 25,000 அடி சதுர அடி குறைக்கப்பட்டிருக்கு. அதில் 15 அடி சதுர அடி கிலோமீட்டர் தான் விவசாய பகுதி, மீதி எல்லாம் குடியிருப்பு பகுதி. ஸோ நம்முடைய இந்தியா இப்படி போயிட்டு இருக்கு. மொத்த விவசாயத்தில், உலகத்தில் இருக்க விவசாயத்தில் நம்ம 50% விவசாயத்தை கொடுத்தோம். இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில் பாண்டியன் மன்னன், சிம்ம பாண்டியன் காலத்தில் சேர மன்னன், மும்முடி கண்ட சேரன் காலத்தில் இப்போ 5% விவசாயம் தான் கொடுக்குறோம். விவசாயம்னா என்னது? நெல் மட்டும்தானா? கிடையாது. நெல், சோளம், கோதுமை, தானிய வகைகள், கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், எள்ளு வகைகள், பனைக்கிழங்கு வகைகள், கனி வகைகள், பழங்கள் வகைகள், காய்கள் வகைகள், நெல்கொத்துகள், பழங்கொத்துகள், தென்கொத்துகள், தேன் வகைகள், கிழங்குகள், பனைகள் எல்லாம் சேர்ந்தது தான். விவசாயிகளே ஃபுல்லாக நம்ம விற்பனை நிலையமாக மாறி போயிட்டோம். அப்போ விவசாயம் எங்கே இருக்குது? ஆப்பிரிக்காவிலே அழிச்சிட்டாங்க. ஆப்பிரிக்கா விற்பனை நிலையம். அதனால தான் அங்கே பசியும் பட்டினியும். அவங்க நம்மளுக்கு முன்னாடியே அங்கே அழிச்சிட்டாங்க. அதான் பசியும் பட்டினி அங்கே. இப்போ அடுத்த பசியும் பட்டினியும் நம்ம இதை மாற்றி அமைக்கணுங்கிறது தான் நான் அரசியலுக்கு வரேன். என்னுடைய முதல் அரசியல் பேச்சு இதுதான். மக்களை புரிஞ்சுக்கிறேங்க, நான் அரசியலுக்கு வரேன். ஆனால் இதை மையமாக வச்சு அரசியல் வரையில. விற்பனை நிலையத்திலே நம்ம எப்படிப்பட்ட விற்பனை நிலையமாக இருக்கும்? ஆப்பிரிக்காவுக்கு அடுத்த விற்பனை நிலையமாக இருக்கும். அதாவது சைனா டவுன் அப்படிங்கிற ஒன்றை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த சைனா டவுனுக்கு அடுத்த கட்ட சைனா டவுன்னா சந்தை மாதிரி இருக்கும். கூட்டம் நெரிசலாக இருக்கும், சந்தை மாதிரி இருக்கும். ஆனால்
ஒரு வித பளிச்சுன்று ஒரு மின்னக்கூடிய லைட்ஸ்களை போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கூட கிடையாது. கல்லும் மண்ணும் நிறைஞ்சிருக்க ஒரு சந்தையாக இருக்கும். அந்த பக்கம் சேரும் சகதியும் இருக்கக்கூடிய பசுக்களும் ஆடுகளும் மேலே இதுக்குள்ள நம்ம விற்பனைகள் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க உலகமே சேர்ந்து. இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஒருவேளை உலகத்தை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை கூட எனக்கு வரலாம். ஆனால் இந்தியாவை உலகத்தில் தலை சிறந்த நாடாக நான் கொண்டு வருவேன். இந்த நம்பிக்கையோட என்னுடைய முதல் அரசியல் பேச்சை நான் உங்ககிட்ட நான் எடுத்து வைக்கிறேன். நீ தமிழில் தானே பேசுகிற, ஏன் இந்தியாவை நீ கண்ணோக்கி பார்க்குற? தமிழ்நாட்டில் இருந்து நான் இந்தியாவை கண்ணோக்கி பார்ப்பேன். இந்தியாவிலேருந்து உலகத்தையும் நான் கண்ணோக்கி பார்ப்பேன். அந்த அளவு அதை நான் உங்ககிட்ட முன்மொழிகிறேன். தமிழ்நாட்டிலேருந்து எப்படி நீ இந்தியாவை கண்ணோக்கி பார்ப்பேன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தமிழ்நாட்டை நான் வளர்ச்சி அடைய வச்சு இதே போல் நான் இந்தியாவை வளர்ச்சி அடைய வைப்பேன்னு சொல்லிட்டு மொத்த இந்தியாவுக்கு நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டை நான் உலகத்திலே இந்தியாவிலே வளர்ச்சி அடைஞ்ச பிரதேசமாக மாற்றி சொல்லுவேன். இதே போல் நான் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களையும் வளர்ச்சி அடைய வைப்பேன்னு சொல்லுவேன். இந்தியாவை வளர்ச்சி அடைய வச்சு சொல்வேன். இதே மாதிரி ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி அடையலாம். கேட்டுக்கிறீங்க, இதே மாதிரி ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி அடையலாம். குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள் மட்டுமே வளர்ச்சி அடைஞ்சு ஆப்பிரிக்கா மாதிரியோ ஆசியா மாதிரியோ லத்தீன் அமெரிக்கா மாதிரியோ மற்ற நாடுகளை மொட்டடிச்சு ஒரேடியாக தாழ்த்தி வச்சிருக்காங்க. அதெல்லாம் தலை நிமிர்ந்து வைக்க நான் இந்தியா எல்லா விதத்திலையும் உதவி செய்யும் சொல்லிட்டு நான் அறிவிப்பேன். ஏன்னா இந்தியா தாழ்த்தப்பட்ட நாடுகளில் ஒரு நாடாக இருக்கிறதுனால அந்த எண்ணம் எனக்கு உண்டு. நான் உலக அரசியலும் செய்வேன், உள்ளூர் அரசியலும் செய்வேன், லோக்கல் அரசியலும் செய்வேன். லோக்கல் அரசியல்னா தமிழ்நாடு அரசியல், உள்ளூர் அரசியல்னா இந்திய அரசியல், இன்டர்நேஷனல் அரசியல்னா உலக அரசியல். நான் முதல்ல அரசியல் களத்துக்கு வந்திருக்கேன். கூடிய விரைவில் கட்சி ஆரம்பிப்பேன். ஒருவேளை நான் உயர்ந்தால் கட்சி ஆரம்பிப்பேன். உங்களில் ஒருத்தனாக இருந்தால் இதே மாதிரி பேசிகிட்டே இருப்பேன், தாழ மாட்டேன். உங்களில் ஒருத்தனாக இருப்பேன், இதே மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். ஒருவேளை உயர்ந்தால் உங்களில் ஒருத்தர் நான் இருக்க மாட்டேன். உங்களில் தலைவனாக இருந்து நான் கட்சி ஆரம்பிப்பேன். அப்படி கட்சி ஆரம்பித்தா நான் இந்த அரசியல் களத்தில் முன்னோக்கி நகர்வேன். நீங்கள் என் கூட சேர்றதா இருந்தாச்சுன்னா நான் நினச்சதை சாதிப்பேன். இந்தியாவை வளமிக்க நாடாகவும் சிறப்புமிக்க நாடாகவும், அதாவது அது என்ன சொல்லலாம், வளமிக்க நாடாகவும் அதாவது என்ன ஒரு பழமொழி உண்டு. அதாவது என்னது, ஒரு பழமொழி உண்டு. அதாவது பசுமை வளமிக்க நாடு, அதே சமயம் நவீன வளமிக்க நாடு. இந்த ரெண்டையும் கொண்டு சிறப்புமிக்க நாட்டாக மாற்றுவேன். இந்தியாவையும் சரி, நீ இப்போ பேசிட்டு இருக்க தமிழ்நாடுங்கிறதுனால இந்தியாவைன்னே சொல்லிக்கிறேன். இந்தியாவை சிறப்புமிக்க நாடாக நான் மாற்றுவேங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நான் உங்கள் மிசட்.